சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. அது நாம கத்து கொடுத்தது ஒண்ணுதான். நாம வாழணும்னா பறிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியருடைய ஊதியத்தை மீட்பதற்கு தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியால் மட்டும்தான் முடியும் என்பதை நிரூபிக்கக்கூடிய போராட்டத்தை தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி இன்றைக்கு அறிவிக்க இருக்கிறது. ஈரோட்டிலே நடைபெற்ற பொதுக்குழுவிலே கிடைத்த அந்த முடிவுகள் இப்போது சற்று முன்பு நடைபெற்ற தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில செயற்குழுவிலே எடுக்கப்பட்டிருக்கிற முடிவு தமிழ்நாட்டிலே இடைநிலை ஆசிரியர்களை கடைநிலை ஊழியர்களாக்கி ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோவில் ஆண்டி என்பதைப் போல தமிழ்நாட்டில் 14 லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்படாத ஒரே பிரிவு என்று சொன்னால் தமிழ்நாட்டில் உள்ள இடைநிலை ஆசிரியர்கள் இந்த இழிநிலையை போக்குவதற்காக தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி ஒரு உச்சகட்ட போராட்டத்தை இப்போது அறிவிக்கப் போகிறது. தோழர்களே, தமிழ்நாட்டினுடைய ஆசிரியர் இயக்க வரலாற்றில் எந்த ஒரு தனிச்சங்கமும் அறிவிக்காத ஒரு போராட்டமாக வருகிற நவம்பர் மாதம் 26ஆம் தேதி தமிழ்நாட்டில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்காத, தமிழ்நாட்டில் இடைநிலை ஆசிரியர்களிடமிருந்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை பறித்த அந்த ஊதியக்குழு அரசாணை 303 நகலை மாவட்ட தலைவர்